கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான 2026 ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த மாதம் உங்களுக்கு நண்பர்களாலும் சக பணியாளர்களாலும் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள மாதமாக இருக்கும். குறிப்பாக இந்த குடும்ப தலைவிகள், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகலை சார், இல்லை ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறேன், அவங்களுக்குலாம் எப்படின்னா கூட அக்கம் பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள், பக்கத்து வீட்டில், மாடி வீட்டில், பின் வீட்டில், எதிர் வீட்டில் இருக்கிறவங்க தான் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நல்லா ஒன்றுக்கு ஒன்று உள்ள, அதாவது அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருப்பாங்க, அக்கா தங்கச்சியாக பழகுவாங்க. அக்கா நீங்கள் இந்த வீட்டில், எங்கள் வீட்டில் இது இருக்குது, சாப்பாடு சமைச்சிருக்க உங்களுக்கு கொடுக்குறேன், இப்படி இருந்தவங்க திடீர்னு பார்த்தா பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும். இதில் எந்த விதமான கெட்ட நோக்கமும் இருக்காது, தப்பான புரிதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. சரி, இது ஹவுஸ் ஒய்ஃப் மட்டுமா அப்படின்னா, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகள் இருக்கும். பெண்களுக்கு இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குது. ஆண்களுக்கு கால் பகுதி, முட்டி பகுதியில் பிரச்சனை இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த இடத்துலையும் தண்ணி தேங்குகிற இடத்துல அவசரப்பட்டு கால் வச்சு தாண்டி போகிறேன், நான் இப்போ ஸ்கேட்டிங் பண்ணுறேன், இல்லை நான் ஏரோபிக்ஸ் பண்ணுறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. எங்கே போகணுமோ அங்கே மட்டும் நிதானமாக போயிட்டு வரதுக்கு பாருங்கள். அதுவும் இந்த ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள்லாம் வண்டியில் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 1, 2, 3, 4, 5, 6ஆம் தேதி மதியம் 12 மணி வரை. அதன் பிறகு 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25 மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 29, 30, 31 ஆகிய நாட்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த 12 ராசிலேயே அதிகமான சாதகமான நாட்கள் உள்ள ராசி யாருன்னு கேட்டால் இந்த கன்னி ராசிக்கு தான். நிறைய நல்ல நாட்கள் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த நாளில் எடுத்தாலும் முயற்சி, வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்களா, வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்களா, வெற்றி கிடைக்கும். நீங்கள் ப்ரிப்பேரே பண்ணாலும் படித்த கொஷின்ஸ் தான் வரும். அந்தளவுக்கு ஒரு சாதகமான பலன்கள். உடனே ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம படிக்காமல் போகலான்னா யோசிக்காதீங்க. கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் என்றைக்குமே ரிவார்டிங்காக தான் இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு படிங்க. விடியற் காலையில் 2 மணிக்கு எழுந்திரிச்சு படிங்க. இந்த ராத்திரி 12 மணி 1 மணி வரைக்கும் படித்தேன், காத்தால் 7 மணிக்கு தூங்குறேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழுந்திரிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிதர்சனம் வெற்றியாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாள் எழுந்திரிச்சு விடிகாலமாக 2 மணிலேருந்து படிச்சுட்டு 5 மணிக்கு குளிச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அன்றைக்கி யூ வில் ஹேவ் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் டு ஒர்க். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். எங்கள் அப்பா சொல்லி, எங்கள் தாத்தா சொல்லி, அதை புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் காத்தால் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றேன். உங்களுடைய சுறுசுறுப்புக்கு காரணமே நீங்கள் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது தான். அதனால் நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி அடையலாம். இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 மதியம் 1 மணி 37 நிமிடம் முதல் ஜனவரி 27 மாலை 4 மணி 47 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா சந்திரன் உச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த குருவும் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவசரத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. எப்படி விடுவீங்கன்னா கேர்லெஸ், லெத்தார்ஜிக் ஆட்டிடியூட், நான் பார்த்துக்கிறேன். இந்த எகத்தாளமாக பேசுகிறதுன்ட்டு சொல்லுவாங்க சில ஊர்லெலாம். இந்த எகத்தாள பேச்சு, நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு, மரியாதை இல்லாத பேசுகிறது, இதெல்லாம் இப்போ வரும். இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்கள் அப்பாகிட்டையோ உங்கள் அம்மாகிட்டையோ எடுத்தறிஞ்சு பேசுகிறது, இதெல்லாம் நடக்கும். அதனாலேயே குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவீர்கள். அதனால் கவனமாக இருக்கணும். இந்த கன்னி ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது படிக்கின்ற குழந்தைகள், தங்களுடைய படிப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்காக முயற்சி எடுத்தால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் உங்களுடைய அஷ்டமாதிபதி செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜனவரி 15 அதனால் உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவதுங்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனாலும் சில வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். சார் படிக்கிற குழந்தைக்கு எப்படி சார் வழக்கு வராது. ஆனால் வழக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பக்கூடாது. கூட நல்லா படிப்பாங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் அட்வைஸ் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வேண்டாம்டா, இதெல்லாம் படிக்காதாம்பாங்க. அவங்க அதெல்லாம் படிச்சிருப்பாங்க.
ஸோ யார் பேச்சையும் நம்பாமல் நீங்கள் சுயமாக படித்து முடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்க பேச்சை கேட்டிங்கன்னா யூ வில் பி பீனலைஸ்ட், நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அதுதான் எச்சரிக்கை. இந்த ராசியில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள், குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்குது, அதனால் பெருசாக பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இதில் 2ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கார் சனி குரு பார்வையில். அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. எப்போ அஸ்தங்கிதம் அடைகிறாரோ ஒரு சில நாட்களில் சூரியனுக்கு மிக அருகில் சுக்கிரன் வந்தால் அந்த நாட்களில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில், குடும்ப பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அனாவசிய விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு இருக்கும், இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தை விட்டு உங்களை தனியாக போக சொல்லுவாங்க. நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்னையை விட்டுட்டு யூ ஆர் பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் டு ஹைதராபாத். ஹைதராபாத்தில் எனக்கு தெலுங்கும் தெரியாது, கன்னடமும் தெரியாது, தமிழ் மட்டும் தெரியும் சார், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, யூ லேர்ன் இட் அப்படிம்பாங்க. கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு தட்டு தடுமாறி தெலுங்கு கற்றுக்கிட்டு அரைகுறை தெலுங்கில் போயிட்டு சொன்னால் அங்கே திட்டு வாங்குவீங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்னா யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் கூட யார் இருந்தாலும் சரி, நெருங்கிய நட்பு வட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு 10% சந்தேக கண்ணோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தை இரும்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவராக இருந்தால், வேலை செய்கிறவராக இருந்தால் இரும்பு சம்பந்தமாக அடிபடுறதுக்கு, இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். பண வருமானத்தில் பிரச்சனை இல்லை. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கும் ஓரளவுக்கு வருமானம் இருக்கும். இந்த ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இப்போ வேலைக்கு போகலாமா அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம். நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களை நீங்கள் யார் கூட ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களே உங்களுக்கு குழி பறிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரி, நான் பிஸ்னஸ்ஸே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்பவும் கூட இருக்கிறவங்களால இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன தான் பண்ணுறதுன்னா பி ரெடி ஃபார் அ கேட்டஸ்ட்ராஃபி, அதாவது ஒரு நெகட்டிவ்க்கு தயாராக, ஒரு நெகட்டிவ் ஆகிறதுக்கு தயாராக இருங்க. அது என்ன நெகட்டிவ்ங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத அப்படியே மானிட்டரே பண்ணிகிட்ருங்க. அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்டறிந்து செயல்படுவது நல்லது. அப்படி இருந்தால் மட்டும்தான், அதாவது விழிப்புடன் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. விழிப்புடன் யார் கூடயும் இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவன் எதுக்கு நடக்கிறான், எதுக்கு ஏந்திரிக்கிறான், இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவன் பண்ணுற தப்பு கூட கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் 5ஆம் இடத்திற்கு 4 கிரக சேர்க்கையும் 5 கிரக சேர்க்கையும் ஏற்படுகின்ற நாட்களான இந்த மாதம் 18லேருந்து 21 அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு தினமும் பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசா, சுந்தர காண்டம், இதை தினமும் படித்து வாருங்கள். குறிப்பாக இந்த சுந்தர காண்டத்தை 7 நாளில் முடிக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு படிச்சுன்னு வாங்கோ. ஆஞ்சநேயருடைய அருளாசியினால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. எவன் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட கடைசி நேரத்தில் அவன் வேற ஒரு இடத்துல சிக்கலில் மாட்டிட்டு உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுத்து, ராமருக்கு எப்படி தூதுவனாக இருந்தாலும் உங்களுக்கும் நல்ல நண்பனாக செயல்படுவான். இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களையும் சந்தோஷமான அனுபவங்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனை, அனுதினமான பிரார்த்தனை. இந்த மாதத்தில் நம்ம சொல்லப்பட்டுள்ள பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும். அதற்கு உங்கள் ஜாதகம் துணை புரிய வேண்டும். அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது, இல்லை நமக்கு ஒத்து வரல, நம்ம சொல்கிற பலனுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் லக்னம் சரியில்லை, கிரக நிலவரம் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாக நேரடியாகவோ சந்தித்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக, ஏன்னா 2026 எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னு தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்லியிருக்கோம்.
அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பிரார்த்தனை. அதே உங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.